கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய தினத்தின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இன்றைக்கே இரட்டைப்பான நன்மைகள். அல்லேலூயா. தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டைப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இரட்டைப்பான ஆசீர்வாதம், அது இன்றைக்கே இரட்டைப்பான நன்மைகளை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார். அதே போல ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்து ஆபிரகாமும் கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட ஆபிரகாமுக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்தார் என்றும், அழைப்பு நிமித்தமாக அவர் அநேக ஆசீர்வாதங்களை தந்து வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு ஒரு குறை உண்டாயிருந்தது, ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. அது எப்படி என்று பார்க்கும்போது, ஒரு குழந்தை இல்லையே என்று ஆபிரகாம் அங்கலாய்த்த போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மீண்டுமாய் அவனுக்கு நினைவில் கொண்டு வர தேவன் பேசுகிறார். அங்கே அவர் எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆபிரகாம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சன்னதியார் தங்கள் சத்துருகளின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நித்தமும் கூட ஆபிரகாமுக்கு அநேக வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவ்விதமாக காத்திருப்ப நித்தமாக அவர் கொஞ்சம் சோர்ந்தும் போயிருக்கலாம், அங்கலாய்ப்பட்டிருக்கலாம். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் ஒரு குழந்தை இல்லையே என்று அவர் அங்கலாய்த்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அப்படி இருக்கிறது. அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, இரட்டைப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தரும்போது அங்கு சொல்லுகிறார், உன் சன்னதியை கடற்கரை மணலைப் போல நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன் என்று. இன்றைய தினத்தில் உங்களுக்கும் அதே வாக்குத்தத்தம் செய்கிறார். இன்றைக்கே இரட்டிப்பான நன்மைகள். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம் முற்பிதாவாகிய யாக்கோப்பு, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்விதமாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார் என்று இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதில் நாம் வாசிக்கும் போது 26 முதல் 28 வசனம், அவர் எவ்விதமாக போராடி அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்பதை இங்கு நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோப்பு அவ்விதமான போராட்டம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது 32ஆம் அதிகாரம் அதில் 22 முதல் 28, ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோப்பு அவர்களை சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தி, அதற்கு பின்பாக யாக்கோப்பு பிந்தின தனித்தாய் இருந்து, அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனோடு போராடினார் என்றும், அதோடு கூட பார்க்கிறோம்,
அவனை மேற்கொள்ளத்தக்கதாய் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோப்பு தொடை சந்தை சுலுக்கிற்று என்றும், அதற்கு பின்பாக 26 முதல் பார்க்கும்போது அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். அப்போது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோப்பு போராடி அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே, அதே ஆதியாகத்தில் பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற முற்பிதாக்கள் உண்டு. யோசப்பினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது யோசப்பு 41 அதிகாரத்தில் அதே 41 முதல் நாம் வாசிப்போமே, ஆனால் 3 வசனம் நமக்கு அங்கே காணப்படுகிறது. அவர் எப்படி இரட்டைப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று. 41 அதிகாரம் 41 முதல் 43 வரையில். பின்னும் பார்வோன் யோசப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரையை மோதிரத்தை கலட்டி அதை யோசப் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சார பணிகளை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூவித்து எகிப்து தேசம் முழுவதிலும் அவனை அதிகாரியாக்கினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யோசப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் யாக்கோப்பை பார்த்தோம். யாக்கோப்பு தன் சகோதரனை பகைத்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு ஓடிப்போகிறவன். அவன் மீண்டும் திரும்பி வரும்போது அவனுக்கு பயந்து அவன் தூதனோடு கூட போராடி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். இங்கு யோசப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யோசப்பு சிறு வயதிலே தன் தாயாரை இழந்து அதோடு கூட சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு படும் குழியில் தள்ளப்பட்டு அதோடு கூட எகிப்து தேச நிலத்தில் விற்கப்பட்டு அங்கும் போய் செய்யாத தவறை ஏற்றுக்கொண்டு ஜெயிலில் கிடந்ததாகவும் ஆசமயத்திற்கு பின்பாக அது எப்படி இரட்டைப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி இருக்கலாம். யாக்கோப்பை போல நீங்கள் ஏமாத்திருக்கலாம். மீண்டுமாய் அவர்கள் மன்னிப்பார்களா இல்லையா என்று கூட நினைக்கலாம். யோசப்பை போல துக்கமாகவே இருந்திருக்கலாம். ஆனாலும் இரட்டைப்பான ஆசீர்வாதத்தை இன்றே தருவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கும் தர காத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே அது மட்டும் இல்லாதபடி யோபை குறித்து பார்க்கும்போது யோபினுடைய வாழ்க்கையில் அவர் இவ்விதமாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். யோபு ஆசீர்வாதம் பெற்றது எப்படி என்று பார்க்கும்போது யோபு 42 அதிகாரம் அதில் 10 விதமாக சொல்லுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யோபுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது எல்லாம் இழந்த நிலைமை, தன் சரீரத்தின் சுகமும் இழந்து அவன் காணப்படுகிறார். அப்பொழுது அவன் ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறது நிமித்தமாக என்று பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யோபை போல நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிப்போமேயானால் தேவன் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர நல்லவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இங்கு பார்க்கிறோம், வெறும் புருஷர்களுக்கு மட்டும் அவர் செய்யவில்லை, ஸ்திரீகளுக்கும் அவர் செய்திருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று பார்க்கும்போது
அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அன்னாள் மிகவும் சஞ்சலப்பட்ட நிலைமையிலே ஜீவித்திருந்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் இருந்தது நிமித்தமாக அவர் மிகவும் வேதனையோடு இருந்த காரியங்களை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்க முடியும், சாமுவேல் புஸ்தகத்தில். ஆனால் அந்த அன்னாள் ஒரு குழந்தையை கேட்டது மட்டுமல்ல, அவள் இவ்விதமாக ஜெபித்தால், நீர் அந்த ஒரு குழந்தையை தருவீரானால் அந்த குழந்தையை நான் உமக்கு ஊழியத்துக்காக தருவேன் என்று சொல்லி அவள் ஜெபித்தாள். அதே போல ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு அவள் எவ்விதமாக பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றிய பிறகு 5 குழந்தைகளை தந்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே புருஷர்களையும் ஸ்திரீகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கே இரட்டைப்பான ஆசீர்வாதத்தை தர என்று சொன்ன கர்த்தர் அன்று அவ்விதமாக செய்தார். இன்று உங்களுக்காக செய்ய அவர் வாஞ்சியாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்லாதபடி எலிஷாவின் காரியத்தை நாம் பார்க்கும்போது எலிஷாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம் உண்டாயிருந்தது. அது என்ன ஏக்கம் என்று பார்க்கும்போது, இரட்டைப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எலியாவின் இடத்தில் இருக்கக்கூடிய அபிஷேகம் எலிஷாவுக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் ஆவின் வரங்களை எதிர்பார்த்து அங்கலாய்த்திருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த ஏக்கத்தை தேவன் பூர்த்தி செய்தார். எப்படி என்று பார்க்கும்போது இரட்டைப்பானதை கிடைக்கும்படியாய் செய்தார் என்று பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டைப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே ஆண்டவர் எலியாவின் இரட்டைப்பான வரத்தை எலிசாவுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அது மட்டுமல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய கர்த்தர் நமக்கு உண்டு என்று 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இரட்டைப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் நமக்கு அவ்விதமான நன்மையை தர காத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, மீட்பையும் தருகிறார். இன்றைக்கே நமக்கு ஒரு மீட்பு, ஒரு விடுதலை உண்டு. அவ்விடுதலையை கூட கர்த்தர் தர ஆசிக்கிறார். இன்றைக்கு அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளுக தேவவசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, எப்படி அவர் மீட்பை கொடுக்கிறார், எப்படி அவர் விடுதலை கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுவதை நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண்பதில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மீட்பு, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு உங்களுக்கு ஜெயித்து தருகிறவர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ பல சாபங்களில் இருக்கிறேனே, பல நோய்களில், கடன்களில், பிரச்சனையில், போராட்டத்தில், அநேக காரியங்களில் தொடர்ந்து வருகிறதே, என்ன செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். யுத்தம் கர்த்தருடையது,
இன்றைக்கு உங்களுக்காக இவைகளிலிருந்து விடுதலை வெற்றி தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, யாத்திராகமம் 14:14 பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். யோவான் 1:12 வாசிக்கும் போது அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, எனக்கு அருமையானவர்களே, நாம் விசுவாசியாகிய நம் ஆண்டவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறது என்று உபாகம் 29:13 வாசிக்கும் போது, இன்று உன்னை தமக்கு சொந்தமாக சொந்த ஜனமாக நான் ஏற்படுத்தினேன், சித்தம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, நமது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 138:8 சொல்லுகிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு மீட்பையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கக்கூடிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எனவே இன்றைக்கே இரட்டைப்பான ஆசீர்வாதம் நன்மை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.